ஓகே, ரைட் பிரெயின் பார்த்த பிறகு நம்மள புதுசா வரவங்க இன்ட்ரோ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பாட்லைட் பண்ணுங்க. பரவாயில்ல பாருங்க, கை தெரியலப்பா. ஐயா கரெக்டா விரல் சொல்லி விரல் கொஞ்சமா ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணதான். யாரெல்லாம் நேஷனல் யோகா கான்க்ளேவ் வந்தாங்க அவங்க சூப்பரா பண்ணி அமைச்சாரா? இப்படி பண்ணி அமைச்சார், இப்படி பண்ணி அமைச்சார். வருதா? ஒரு கை ஃபார்வர்டு, ஒரு கை ரிவர்ஸ். வருதா பாருங்க. எல்லாம் ஃபார்வர்டு 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 ஃபார்வர்டு. ஆல்ரைட். எங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்றது தெரியல. பாருங்க, ஒன் ஹேண்ட் ஃபார்வர்ட், another hand going first, going simultaneous action. வேற எங்க தாரணிகா விட்டா அப்படி தலையை இருக்காங்க, பக்கத்துல இருக்கிறாங்க போச்சு. அவன் அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்றேன். அலர்ட்டா இருக்கிறாங்க எல்லாம். ஏமா 11 o'clock மேல வந்தா யாராவது 10:30 கேட்டா 10:31 ஆச்சு. இருந்தாலும் ஒரு 15 minutes எக்ஸ்ட்ரா. 10:45 யார் வந்தாலும் உள்ள பார்த்து. ஆமா, என்னங்க கேட்கறதுல இந்தியன் மென்டாலிட்டியில வந்து கரெக்ட் டைம் வந்துடலாம். எல்லாரும் ஷேர் பண்ணிட்டீங்களா? செஷன் போலாமா? சரி, நம்மளை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோ செஷன் போலாம். யாராவது வந்துச்சு. தேங்க்யூ. இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, குட் மார்னிங். பாருமா, கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. தேங்க்யூ. எனக்கு எக்கோ வருமா? கரெக்டா இருக்கா? மியூட் ஆல் இருக்கு. ஓகே, மை நேம் இஸ் அங்கில் குமரன். பேசிக்கலி ஐ அம் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் யோகா தெரபிஸ்ட். அதுக்கப்புறம் சவுண்ட் ஹீலிங், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, பிராணிக் ஹீலிங், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி.
இப்ப கேக்குது கரெக்டா? பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே. All right. Sorry for the delay. கரெக்டா இருக்கா? ஓகே. My name is Santal Komara. Basically, I'm an acupuncturist and a yoga therapist. Parallelly, foot reflexology, nutrition, pranic healing, and sound healing, and motivation speaker. Okay, next slide, ma. If now I am a yoga professional member in Indian Yoga Association and member in Council of Indian Acupuncturists. Over to next slide. Oh, okay. Number session of பொறுத்தளவுக்கு keep your mind open, parachute, umbrella. இது மூணு ஓபன் ஆனாதான் ஃபங்க்ஷன் ஆகும். ரொம்ப க்ளோஸ் மைண்டடா இருந்தீங்கன்னாக்கா நம்ம சொல்றது எதுவும் உங்க மைண்டுக்குள்ள போகாது. இன்னொன்னு என்ன பாத்தீங்க அப்படின்னாக்கா, முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் பிரெயினை வந்து எம்டி பண்ண கத்துக்கணும். அப்பதான் உள்ள போகும். பால் பாத்திரத்துல ஏற்கனவே பால் ஒட்டிட்டு இருந்தனாக்கா வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்ப கம்ப்ளீட்லி ஃபர்ஸ்ட் எம்டி ஒரு கப்பு. அப்பதான் நம்ம சொல்றது உள்ள போவோம். இங்க வந்து I'm not going to tell you anything. Just I will share my experience and some knowledge. That's it. Next, over to next slide, ma. இன்னைக்கு வந்து நம்ம மெயினா பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து நியூட்ரிஷன். அந்த டாபிக்ல புரோட்டீன் நம்ம பார்க்க போறோம். பட் இருந்தாலும் புரோட்டீன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிரீன் ஷேர் கட் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் கட் பண்ணுங்க. திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு நம்ம உடம்ப பத்தி நாலேஜ் இருக்கு? இந்த பக்கத்துல இருந்து ஆன்சர் வரட்டும். 60% தான் இருக்கான். ஃபுல் பர்சன்டேஜ் இருக்கணுமா இல்லையா? அங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சாட்ல போடுங்க பார்க்கலாம். நம்ம உடம்ப பத்தி எவ்வளவு நாலேஜ் இருக்கு? ஓகே. ஸோ நம்ம உடம்புல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. என்னென்ன பேராமீட்டர்ஸ் யாருக்கா தெரியுங்களா? ரைட். ஐ நீட் a chat. சாட்ல எல்லாரும் ஆன்லைன்ல அங்க பார்த்துட்டு இருப்பேன். சாட்ல ஆன்சர் போடுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு எதனால ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க. நமஸ்தே சார். செல்களால் ஆக்கப்பட்டுள்ளது. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டுங்களா? நோ டவுட் அபவுட் இட். ஓகே, வெரி குட். நம்ம பாடியில ஹீமோகுளோபின் கவுண்ட் எவ்வளவு இருக்கணும்? ஜென்ஸ், லேடிஸ், மென், உமன்? அப்ராக்சிமேட் ஆன்சர். ஹீமோகுளோபின் கவுண்ட் எவ்வளவு இருக்கணும்? ஜென்ஸ் as well as லேடிஸ். இங்க ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணிருக்காரு. அங்கிருந்து ஒண்ணு ரிப்ளை வரலாமா? சாட்ல அங்க ஒருத்தரும் போடல பாரு. சாட் பண்ண தெரியல. ஓகே, give a huge round of applause to him. ஒருத்தர் தான் ஆன்சர் தெரிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஹீமோகுளோபின் கவுண்ட் எவ்வளவுன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், ஹோமோசிஸ்டின். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்கன்னாக்கா எவ்வளவு நம்பர்? டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்கீங்களா யாராவது? ஹோமோசிஸ்டின் கரெக்டா இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன விட்டமின் சாப்பிடணும்? ஒரே ஒருத்தர் தான் ஆன்சர் தெரியும். 6ல இருந்து 15, 20, 25, 30 இருந்தா நீங்க வந்து டாக்டரை பார்த்து என்ன டெஸ்ட் எடுத்து அதுக்கேற்ற சப்ளிமெண்ட்டை சாப்பிடணும். ஹோமோசிஸ்டின் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது B12, விட்டமின் B12 கேள்விப்பட்டிருக்கீங்களா? B12, விட்டமின் B12 எவ்வளவு இருக்கணும்? என்னங்கய்யா ஒன்றும் புரியல. நம்ம உடம்பு, நம்ம கூட இருக்கிறவங்க ஹஸ்பண்ட், பசங்களை பத்தி தான் நமக்கு தெரியுது. நம்ம உடம்புல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது யாருக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? செல்லு, ஹீமோகுளோபின் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹோமோசிஸ்டின் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது விட்டமின் B12 எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவுமா இருக்கணும்? 600+ இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. விட்டமின் B12 is an important ingredient in our body. அப்புறம் விட்டமின் D3 கேள்விப்பட்டிருக்கீங்களா? D3 எவ்வளவு இருக்கணும்? விட்டமின் D3 60+ இருக்கணும். பாருங்க, எல்லாம் வந்து
60 to 100 NMOL ng/ml milliliter. விட்டமின் D3 ஒரு லேப்ல போய் கேட்டீங்கன்னாக்கா டெஸ்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அடுத்தது blood lipid level, low density LDL HDL எவ்வளவு இருக்கணும்? டோட்டல் கொலஸ்ட்ரால், low density cholesterol, high density cholesterol எல்லாம் எவ்வளவு இருக்கணும் தெரியுங்களா? எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? blood lipid level கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்டா சொல்லிட்டாரு. லெஸ் than 200 டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது பாடி மாஸ் இன்டாக்ட், BMI. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? BMI எவ்வளவு இருக்கணும்? நான் என்ன கேக்குறேனாக்கா BMI எவ்வளவு இருக்கணும்? 25க்குள்ள இருக்கணுமா, 30க்குள்ள இருக்கணுமா, 14 இருக்கணுமா? ஆன்லைன் மார்க்கெட் ஏஜுக்கு ஏற்ற தான் கரெக்ட். எவ்வளவு இருக்கணும்? 25க்குள்ள இருக்கணும் BMI. அது ஒரு கால்குலேஷன் இருக்கு, ஹைட் மைனஸ் வெயிட். BMI கால்குலேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டுங்களா? ஓகே. மனிதனுடைய லைஃப் ஸ்பான் எவ்வளவுங்க? அடுத்தது 120 இயர்ஸ் மனிதனுடைய ஆயுட்காலம். இன்னைக்கு இருக்கிற இந்தியனுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பான் வந்து 70 to 75 தான், கரெக்டுங்களா? அடுத்தது ஒரு நாளைக்கு எவ்வளவு மூச்சுகள் செய்து கொண்டிருக்கிறீங்க? எல்லாம் யோகா ட்ரைனர்ஸ், யோகா கோச்சஸ், யோகா டீச்சர்ஸ். ஒரு நாளைக்கு எவ்வளவு பிரீதிங்மா? ஒரு நாள் ஃபுல்லா ஹவு many breath per day per minute? ஏமா நம்மலாம் ஹியூமன் தானேங்கம்மா. ஏமா ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் ஆன்லைன். சாட் பாக்ஸ் சொல்லுங்க, ஏதாவது போட்டுருக்காங்களா பாருங்க. பாருங்க இங்கல சோபனா 120 16 லேடிஸ். பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் ரிப்ளை வந்துருது. ரிப்ளை கொஞ்சம் கொஞ்சமா வந்துருது. ஓகே, ஆல்ரைட். அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தாட்ஸ்ங்க, எவ்வளவு எண்ணங்கள் வந்து கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கின்றன? அப்பாடா, கரெக்டா தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கீங்க. 60,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு, சரிங்களா? அடுத்தது ஒரு நாளைக்கு, வாவ் ஃபென்டாஸ்டிக் சசிகலா மேடம், கண்ணனுடைய மெகா பிக்சல் எவ்வளவு? இதெல்லாம் கொஸ்டின் இருந்தா நேத்தே கொஸ்டின் அவுட் பண்ணியிருந்தா நாங்க வீட்டுல எல்லாம் விட கோத்ரூ பண்ணிட்டு வந்திருப்போம் சார். பாரு எல்லாம் செய்யறாங்க பாருங்க. வாங்க வாங்க வாங்க. நமஸ்தே சரண்யாப்பா, சூப்பர் சூப்பர் ஆஸ்தம். கண்ணுடைய மெகா பிக்சல் எவ்வளவுங்க? ஏங்க நம்ம கூட இருக்கிற கண்ணு 120 ஆண்டுகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இது எவ்வளோ சொல்லுங்க, எவ்வளவுமா? யாருக்கா தெரியுமா? 576 மெகா பிக்சல். அடுத்தது லங்ஸ்னுடைய கெப்பாசிட்டி, ஹார்ட்னுடைய பம்பிங் எத்தனை பேர் தெரியும்? வெரி குட். லங்ஸ் அண்ட் ஹார்ட். ஓகே. இப்போ ஓவராலா நீங்க எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, லங்ஸ் வந்து 6 லிட்டர் கெப்பாசிட்டி, ஹார்ட் 6, ஹார்ட் வந்து 5 லிட்டர், 6 லிட்டர்ஸ், ஹார்ட்டுமே 5 லிட்டர். ஆமா, பாருங்க நம்ம இவ்வளவு காம்போசிஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா நம்ம உடம்பு ரெகுலரா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னாக்கா என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் வேணும் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நியூட்ரிஷன் சப்ஜெக்ட் பார்க்கலாம். எல்லாரும் கரெக்டான டைம் தூங்குறீங்களா? இல்ல கரெக்டான டைம்ல சாப்பிடுறீங்களா? இல்ல கரெக்டான டைம்ல எக்ஸசைஸ் பண்றீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ், ஃபுட்டு, ஸ்லீப், நியூட்ரிஷன், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். வாட்டர், தண்ணி ஆஃப்கோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தண்ணி வந்து ஃப்ரீயா கிடைச்சிடும். சார் சொல்ற மாதிரி வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியில எவ்வளவு பர்சன்டேஜ் வாட்டர் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்களா? அவர் வாட்டர் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் அப்புறமேல் பேச சொல்றேன். எவ்வளவு பர்சன்டேஜ்? 70 to 75% இந்த வாட்டர். ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னாலும் தெரியுங்களா? நின்றுட்டு குடிக்கணுமா இல்ல உட்காந்துட்டு குடிக்கணுமா? சிப்பை குடிக்கணுமா? கடை 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 கடைன்னு குடிக்கணுமா? எல்லாரும் அப்படிதான் சாப்பிடுறீங்களா? இல்ல அப்படிதான் குடிக்கிறீங்களா? நியூட்ரிஷன் டாபிக் பேச பண்ணா மாஸ்டர் நிறைய பேசுறாரு. ஓகே, ஆல்ரைட். ஸோ எக்ஸசைஸ், ஃபுட்,
நியூட்ரிஷன், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், ஸ்லீப், குவாலிட்டி ஸ்லீப் இருக்கணும். வாழ்க்கையில உங்க மனசை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னாக்கா என்னென்ன ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏமா அங்க ஆன்சர் போடுறாங்கன்னு பாருங்க. இங்க வந்து ஆன்சர் வருது மெடிடேஷன்ன்றது. அங்க யோகா, வெரி குட். வேற வேற மெடிடேஷன் எல்லாம் ரெகுலரா பண்றீங்களா? சக்ரா மெடிடேஷன் ரெகுலரா பண்றீங்களா? ஓகே, ஆல்ரைட். எண்ணங்கள் தாட்ஸ் கரெக்டா இருக்கணும். யோக நித்ரா, இந்த மேடம் சூப்பர். யோக நித்ரா கரெக்ட். ஸ்லீப் ஹாப்பியா இருக்கணும். மோகனா மேடம் தான் சூப்பர். பேசாம அவங்கள கூப்பிடலாம், பேச சொல்றது. ரெடியா இருக்கீங்களாமா மோகனா? அச்சா, அதான் செம்மையா ஆன்சர் பண்றாங்க. யோக சித்த விருத்தி நிரோதக. ஓகே, ஆல்ரைட். சரி, ஓகே. பிராணாயாம, மெடிடேஷன், பாசிட்டிவ் தாட்ஸ், வெரி குட் வெரி குட். பச்சை தண்ணில குளிக்கிறதா சுடு தண்ணில குளிக்கிறதாமா? பச்சை தண்ணில குளிக்கணும்னாக்கா 4 to 5 குளிக்கணுமா, இல்ல 5 to 6 குளிக்கணுமா, இல்ல 6 மணிக்கு அப்புறம் குளிக்கிறதா? எப்பனாலும் 4 to 5 எல்லாரும் குளிக்கிறீங்களாமா? ஏந்திரிக்கிறதே 5 மணி ஆயிடுது சார். ஏன் சார்ல இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் கொடுத்தாங்க சார். எக்கச்சக்கமான கோச்சஸ். பரவாயில்ல, இல்ல எக்கச்சக்கமான கோச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஓகே, ஆசம். ஓகே, பாப்போம். எல்லாரும் 2-3 எக்ஸசைஸ் பண்ணிட்டு செஷனுக்குள்ள போலாம். மெயின் சப்ஜெக்ட்டுக்குள்ள எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்களா? லெட் மீ செக் த பல்ஸ். அலர்ட்டா இருக்கீங்களா எல்லாரும்? பார்க்கலாமா? கண்ணை மூடுங்க எல்லாரும். கண்ணை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். பார்க்கலாம் இந்த டெஸ்ட்ல யார் பாஸ் பண்றீங்க. வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச 5 நபர்களை மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அப்பா, அம்மா, பசங்க, உறவினர்கள், கோச்சஸ், மென்டார்ஸ், யாரெல்லாம் உங்களை ரொம்ப பிடிக்குமோ மனசுல நினைச்சுக்கோங்க. I'll give you few minutes for you. Slowly open your eyes. Look at the camera. ஆன்லைன்ல few people, ஆன்லைன் ஆஃப்லைன். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்லைன் முடிச்சுட்டு வரேன். ஆன்லைன் பீப்புள் 5 பேர் யார் யாரா நினைச்சீங்க போடுங்க பார்க்கலாம் சாட்ல. கிட்ட ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். சாட் தான் நீங்க பேசுனீங்கன்னாக்கா இங்க இருக்கிறவங்க எல்லாம் இருக்கும். அதனால நீங்க சாட்ல போடுங்க. சாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சாட் ஓப்பன்ல தானே பாருங்க. ஓகே, எல்லாம் போட்டாங்களா? 5 பேராவது ஆன்சர் போட்டா தான் நான் மூவ் பண்ணுவேன். இல்லைன்னா ஐ கெப்ட் குவைட். திஸ் இஸ் இன்டராக்டிவ் செஷன். வாவ், அப்பா அம்மா ஹஸ்பண்ட் கிட்ஸ் குரு. வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஹஸ்பண்ட் டாக்டர் சன் கௌரி. பரவாயில்லைங்க, இந்த வாட்டி ஆன்லைன்ல எல்லாம் நிறைய பேர் ட்ராக் பண்றாங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் அப்ரிஷியேட் யூ. குட், ஆசம். ஆன்லைன் பீப்புள் ஆசம். அங்க யாராவது உங்களை நீங்க நினைச்சீங்களா? உங்களை நீங்க நினைச்சீங்களா இல்லையா? ஒரே ஒருத்தர் தான் நினைச்சிருக்காங்க. இந்த மேடம்க்கு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஆசம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ். என் கூட சொல்லுங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்க விரும்பலன்னா எப்படி மத்தவங்க விரும்ப முடியும்? அன்கண்டிஷனலி லவ்விங் த பீப்புள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். I am an active person. I am an energetic person. இங்க ஒன்னும் குரல் வரல. I am a kind and young person. I can, I will. Every day in every way. I am getting better and better. I am feeling better and better. காலையில ஏஞ்ச உடனே கண்ணால ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு டெய்லி உட்காந்து படிங்க.
வாழ்க்கையில ஹேபிட், மோட்டிவேஷன், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் எ பட்டர்ஃப்ளை. பட்டாம்பூச்சி ஒவ்வொரு நொடி துளிகளும் தன்னை தானே மாற்றிக் கொண்டுதான் வண்ணத்து பூச்சாக இந்த உலகத்துக்கு வருகிறது. நாமளும் ஒவ்வொரு நொடியும் மாற கத்துக்கணும். நீங்க மாறலனா யாராலையும் மாத்த முடியாது. அப்பா அம்மா மாத்த முடியாது, பசங்களை மாத்த முடியாது, யாரையும் மாத்த முடியாது. நம்ம தான் நம்ம மாத்திக்கணும். ஆல் ஆஃப் யூ அக்ரி வித் தட்? ஒன்னு அங்க தம்ஸ் அப்ப காணும், ஆன்லைன் ஆஃப் பண்ணிட்டுமா? என்னம்மா எல்லாரும் தம்ஸ் அப் காட்டுறாங்களா இல்லையா? பரவாயில்ல, நான் சொன்னேன்னு எல்லாரும் காட்டாங்க. ஓகே, பர்மிஷன் கிராண்டட். என்னங்க செஷன் கரெக்டா போயிட்டு இருக்கா? சரி, எல்லாரும் இங்க போர் அடிக்குது, எல்லாம் பாதி பேர் தூங்கிட்டாங்க, எல்லாம் ஹெவியா பொங்கல் சாப்பிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துட்டு வரேன், அடுத்து நீங்க ரெடியா இருங்க. ஆன்லைன் பீப்புள் எல்லாம் கெட் ரெடி. உங்களுக்கு வந்துட்டு இருங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு எனர்ஜி பில்ட் பண்ணிட்டு மெயின் செஷனுக்கு. யாருங்க கேமரா அங்க ஸ்டாண்டிங்ல யார் வியூ கரெக்டா இருக்குன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் அங்க ஏஞ்சி நெல்லுங்க. கருணாகரன் சார் சூப்பரா நிக்கிறாரு, கேமராக்கு முன்னாடி வாங்க. எங்க ஒரு கேமரா நிக்குது, கேமரா வெட்டிக்கல வைங்க. செம, நீ கொஞ்சம் நவுந்துக்கம்மா. கருணாகரன் சார் இப்படி திரும்பி நில்லுங்க, அங்க வெயில் அடிக்கும், இப்படி திரும்புங்க. டக்குன்னு வாங்க, ஸ்பாட்லைட் மாத்திரம். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்டிங் மோட் ப்ளீஸ். ஆன்லைன் பீப்புள் வரல இல்லையோ? வரேன். உங்க இல்ல நான் ஸ்பாட்லைட் பண்றேன், இருங்க இருங்க இருங்க, நான் ஸ்பாட்லைட் பண்றேன், இருங்க. நீங்க பண்ண முடியாது, நான் பண்றேன். எல்லாரும் ஒரு வீடியோ நான் பண்றேன். எல்லாரும் ஹீல் ரைஸ் அண்ட் டோ அப் பண்ணுங்க. அடுத்தது மெயின் சப்ஜெக்ட் நியூட்ரிஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்பாட்லைட் பண்றேன் பாருங்க. ஃபேஸ் இல்லைன்னா பரவாயில்ல. ஹீல் ரைஸ் அண்ட் டோ அப் பண்ணுங்க. ஆன்லைன் பீப்புள் ஹீல் ரைஸ் அண்ட் டோ அப். இப்பதான் உங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அக்கு ப்ரெஷர்ல ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜில உங்க டோவை நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிரெயின் ஆக்டிவேட் ஆயிடும். மிஸ்டர் கருணாகரன் சார் பண்றாரு பாருங்க. அச்சா, திஸ் இஸ் எக்ஸசைஸ் ஃபார் சாஃப்ட் மசில். மூவ் பண்ணீங்கன்னாக்கா பிளட் பம்ப் ஆகும் ரிவர்ஸ்ல. கரெக்டா வீடியோ சூப்பரா தெரியுதுமா? எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆயிட்டாங்க பாருங்க, எல்லாம் ஆன்லைன் எக்ஸ்போர்ட்டா மாட்டாங்க. தேங்க்யூ, சூப்பர் சூப்பர், ஆசாம், வெரி குட், ஆசாம். ஓகே, உகாரம், சூப்பர் சூப்பர், ஆசாம், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். உகாரம். Kindly have a seat. We need some energy. Physical energy எழுதிக்கோங்க. Physical energy, emotional energy, mental energy, spiritual energy. அந்த எனர்ஜி இருந்தா தான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். Physical energy, mental energy, emotional energy. இதெல்லாம் கரெக்டா இருக்கா? Physical, mental, emotional, spiritual energy. இந்த 4 எனர்ஜியும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தாதான் லைஃப்ல நல்லா இருக்க முடியும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் இன்னைக்கு வந்து டெக்னாலஜியும் ஆன்லைன்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா மாறணும். சரிங்களா? we are going to ஒரு ஷேக் போர்டு அண்ட் எஸ் பண்ணிட்டு மெயின் சப்ஜெக்ட் போலாம். இந்த எனர்ஜி நெக்ஸ்ட் 1.5 மணி நேரம் வரை இருக்கணும். ரெடிங்களா எல்லாரும்? அப்படியே உட்காந்துட்டே பண்ணலாம். ஷேக் பாடி அண்ட் எஸ். இல்ல ஸ்மைல் வரணும். ஸ்மைல் வரலாம், நான் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. மாஸ்டர் நீங்க தான் மாஸ்டர் டயர்ட் ஆவீங்க அப்படின்னாங்க. பிக் ஸ்மைல், பிக் வாவ், ஷேக் யுவர் பாடி அண்ட் எஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஷேக் பண்ணா உடம்பே ஷேக் ஆகணும். ஷேக் யுவர் பாடி அண்ட் எஸ்.
எல்லாம் டான்சிங் பீப்புளுங்க. இங்க விட்டா டான்ஸ் ஆயிடுவாங்க. எல்லாம் பிரபுதேவாவுக்கு ஈக்குவலா டான்ஸ் ஆடுவாங்க. சரிங்களா? பிக் வாவ். மனுஷன் செஷனுக்கே போக மாட்டாரு. கொஞ்சம் எனர்ஜி ஏத்திட்டு செஷன் போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் சோபனா மேடம் பாருங்க. சோபனா மேடம் ஒருத்தர் போதும். மோகனா மேடம் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுமா, சப்ஜெக்ட்டுக்கு போயிடும். பாருங்க, எல்லாரும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறேன் நானு. புரோட்டீன் பவுடர் எத்தனை பேர் எடுத்துட்டு இருக்கீங்க? புரோட்டீன் ரிச் ஃபுட் எத்தனை பேர் எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குறாருங்க. ஓகே, புரோட்டீன் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்றேன். பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் பண்ணுமா, டீசல் பண்ணுமா, மண்ணெண்ணெய் பண்ணுமா? பெட்ரோல் தான் பண்ணணும். கரெக்டுங்களா? ஒரு பில்டிங் கட்டணும்னாக்கா என்னென்னலாம் வேணும்? கம்பி, வெரி குட். ஜல்லி, மண்ணு, செம்மண்ணு, செங்கல். சரி, இதெல்லாம் தெரியுதா வெளியில இருந்து பார்க்கும்போது? ஒரு வீடாதான் தெரியுது. ஆனா ஒரு கட்டடத்துக்குள்ள என்ன இருக்கு? செங்கல் இருக்கு, மணல் இருக்கு, சிமெண்ட் இருக்கு, கம்பி இருக்குது, எல்லாம் இருக்கு. என்னங்க கரெக்டா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளயும் செல்லுக்குள்ள புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன்ல இன்கிரிடியன்ட் உள்ள கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஹெல்த்தியா இருக்க முடியும், மைண்ட்ஃபுல்லா இருக்க முடியும். சரிங்களா? இன்னொன்னு, ABCDEFGH அல்பாபெட் வித்தவுட் வவல்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? வவல்ஸ் இல்லாம வார்த்தைகளை அமைக்க முடியுமா? முடியாது. நம்ம நான் கேக்குறது புரியுதுங்களா, புரியலையா? AEIOU கரெக்டுங்களா? AEIOU நமக்கு எல்கேஜி பிரிகேஜி எல்லாம் மறந்து போச்சு, இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. இந்த வவல்ஸ் இல்லாம நீங்க வார்த்தைகளை அமைக்க முடியுமா? முடியாதா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புல புரோட்டீன்ல எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டும் கரெக்டா சிங்க் ஆனாதான் நம்ம உடம்பு நல்லா வேலை செய்யும். கரெக்டுங்களா? ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. எசென்ஷியல் வந்து மொத்தம் 9, நான் எசென்ஷியல் மொத்தம் வந்து 11. டைரோனின், மெத்தியோனின், ஹிஸ்டிடின், பெனலாலைன், டிரிப்டோபான், லைசின், லூசின், ஐசோலூசின், வெலைன். இது 9. அப்படியே ஆன்லைன்ல இருக்கிறவங்க வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆஃப்லைன் பேப்பருக்கு அப்படியே பிபிடி அப்புறமா அனுப்பிச்சிக்கலாம். ரைட்டுங்களா? இது 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட். சிலது உடம்பே ப்ரொசீட் பண்ணும், சிலது உடம்பே உற்பத்தி பண்ணாது, வெளில தான் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் aspartic acid, glycine, asparagine, serine, alanine, proline, glutamic acid, arginine, glutamine, cysteine, tyrosine. இது 11 வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். அடுத்தது வந்துச்சாமா இல்லையா? பாருங்க, ஒரு எசென்ஷியல் மொத்தம் 9 இருக்கு. 9 நேரம் இல்லாதனால ஒரு 5 மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னென்ன அமினோ ஆசிட் உடம்புல என்னென்ன வேலை செய்யுது. மூவ் பண்ணிட்டே போனா இங்க மாறிட்டேன், மாறலையா? கரெக்டா இருக்கா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ல ஐசோலூசைன் என்ன சொல்லுது பாருங்க. இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டிங் சுகர் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் as well as இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின். நம்ம உடம்புல ரத்தம் வரணும்னாக்க இந்த அமினோ ஆசிட் கரெக்டா சுரக்கணும். The amino acid is transformed, metabolized and converted into a muscle tissue. The lack of it produces a symptom similar to hypoglycemia or low blood sugar. இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருந்தாதான் நம்ம பிளட்ல இன்சுலின் கரெக்டா சுரக்கும். கால்லாம் லாக் பண்ணக்கூடாது, இங்க அங்கெல்லாம் கரெக்டா உட்காந்துக்கும். நெக்ஸ்ட் வந்து லூசைன். இது வந்து அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் that is found in animal and vegetable protein, important for controlling blood sugar level. ரெண்டாவது. மூணாவது வந்து லைசின், important for the construction of proteins principally in muscles and bones. இந்த அமினோ ஆசிட் வந்து மசில் அண்ட் போன்ஸ்க்கு இதெல்லாம் இருக்கு. இம்பார்ட்டன்ட் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் growthக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. helps in assimilation of calcium to obtain greater mental concentration and intervene to mitigate the effect of colds and flu and hep viruses. Helps in the protection of hormones, antibodies, enzymes and the formation of collagen.
The deficiency of the amino acid produces a fatigue, irritability, anemia and hair loss. நீங்க ரிச் புரோட்டீன் ஃபுட் சாப்பிடலனாக்கா வீக்கா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அடிக்கடி கோல்டு காஃப் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். பாடியில இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல பில்டிங் பிளாக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புரோட்டீன் தான். புரோட்டீன் அதாவது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஸ்லைடு. Methionine removes poison waste from the liver and intervene in the formation of the liver and kidney tissues. It is a very important for the treatment of rheumatic fever and toxemia resulting in pregnancy. The amino acid helps the digestive system, weak muscles, fragile hair, and very beneficial for osteoporosis. Next, phenylalanine, a great help against depression, obesity, and loss of memory. It is an important element in the production of collagen, the principal fibrous protein in the body. Due to its action in the central nervous system, this amino acid decreases the pain associated with the migraine, menstruation, and arthritis. அடுத்தது phenylalanine ஒன்று இருக்கு பாருங்க. Should be taken pregnant women, those who suffer from high blood pressure. High blood pressure pregnant women பார்த்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Next, tryptophan. யாரெல்லாம் இது காயக்கல்பம் கத்துன்னு இருக்கீங்க, யாரெல்லாம் காயக்கல்பம் பண்ணின்னு இருக்கீங்க, அவங்களுக்குலாம் அந்த ட்ரிப்டோஃபான்றது அமினோ ஆசிட் சுரக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? டெல்லி கால் ஓபன் பண்ணோம் இல்லைன்னா 100 rupees ஸ்பாட் ஃபைனு, உங்களுக்கு பேல உங்க சாட்டை தான் வாங்கணும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ட்ரிப்டோஃபான்? எத்தனை பேர் நேஷனல் யோகா என்க்ளேவ்ல வந்தீங்க? அச்சா, ஒரே ஒருத்தவங்க இந்த மேடம் கரெக்டா ஆன்சர் பண்றாங்க, கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. Tryptophan, this amino acid helps to control hyperacidity of children. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முதல்ல இந்த அமினோ ஆசிட் வேணும். It's a good for heart, help in weight control, and it allows the growth of hormones necessary for the production of vitamin B6 and niacin. The brain utilizes the amino acid to produce serotonin and melatonin, neurotransmitters necessary for transferring nervous impulse from one cell to another. The lack of them, serotonin and melatonin, produce a depression, loss of sleep, and mental disorders. பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கரெக்டா இருக்கணும்னாச்சு முக்கியமான அமினோ ஆசிட் வேணும் அப்படின்றத நாலேஜ் இன்னைக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது, இது எல்லாமே எசென்ஷியல் அமினோ ஆசிட். அடுத்தது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அலானைன், important as a producer of energy and regulator of blood sugar, intervenes in the metabolism of glucose. Asparagine, of great importance given that it plays a role in the metabolic process of the nervous system. Intervenes is one's mental state, whether nervous or calm. நம்ம மென்டல் ஸ்டேட் கரெக்டா இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த அமினோ ஆசிட் இருக்கணும். அதுதான் அவங்க சொல்றாங்க. Aspartic acid construct a barrier against antibodies and immunoglobulin of the immune system and is of great importance of transformation of carbohydrates into the muscular protein. Citrine stimulates the immune system, helps in the production of body energy, detoxify the liver from ammonia products. Next, cysteine, a great help given that the stimulates of the growth of hair and protects against the damage that can be caused by alcohol and cigarettes. உங்களுடைய ஹேர் growth நல்லா இருக்கணும்னாக்கா சிஸ்டைன் ஒரு அமினோ ஆசிட் இருக்கணும். அடுத்து குளுட்டமைன், the amino acid helps the memory, concentration and the correct function of mental activity. இந்த குளுட்டமைன் இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளோட மெமரியை கவனிக்குது. Glutamic acid, an important metabolic factor in the immune system, the protection of energy and brain function. அடுத்தது வந்து glycine, retards muscle degeneration but supplying additional creatine, vital for structuring red blood cells and providing amino acid to the body.
Glucose and serotonin are two important substances. The production of energy and require glycan in their synthesis process. அதாவது வந்து ஒண்ணுமே சிந்தசிஸ் ஆகணும், அதுக்கு இந்த அமினோ ஆசிட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் முடிஞ்சமா. Serine helps the memory, the nervous system function, and is a very important in the production of cell energy. Next. எதுக்குதான் அந்த புரோட்டீன் வேணும்? புரோட்டீன் பவுடர்ல அப்படி என்னதான் இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் நல்லா இருக்கணும்னாக்கா ரிச் புரோட்டீன் ஃபுட்டா எடுத்துக்கணும். ப்ரொவைட் த எனர்ஜி சோர்ஸ், மேக் ஹார்மோன்ஸ் அண்ட் பிரெயின் கெமிக்கல்ஸ், பிரெயின்ல கெமிக்கல்ஸ் நல்லா உருவாக்கணும், நல்லா சுரக்கணும் அப்படின்னாக்கா புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கணும். க்ரோ அண்ட் ரிப்பேர் பாடி டிஷ்யூ, அதாவது வந்து நம்ம ஹீல் ஆகிறதுக்கோ ஒரு மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கோ புரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம். ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்றதுக்கும் இந்த புரோட்டீன் இருந்தால் தான் ஹெல்ப் பண்ணும். சப்போர்ட் த ரெகுலேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, டிரான்ஸ்போர்ட் எசென்ஷியல் மாலிகூல்ஸ் அரௌண்ட் த பாடி, சஸ்டைன் த நார்மல் டைஜஸ்டிவ் சிஸ்டம், பூஸ்ட் இம்யூன் சிஸ்டம் அண்ட் பில்ட் மசில். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மென்டலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பிசிக்கலா வீக்கா இருப்பாங்க. பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மென்டலா இந்த ரெண்டும் கோரிலேட்டா கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னாக்கா புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட். ஓகே, ஸ்கிரீன்ஷாட்டை வெளில வந்துருமா? விட்டமின் அப்புறமேல் பார்க்கலாம், கொஞ்சம் பேசி. எல்லாரும் அலர்ட் ஆறீங்களா? ஸ்கிரீன்ஷாட் விட்டு வெளில வந்துருமா? ஆன்லைன் பீப்புளை கொஞ்சம் கவனிப்போம். நம்ம எல்லாரும் அலர்ட் ஆறீங்களா? இன்னும் தூக்கம் வரலையே? இப்போ உங்கள்ட்ட தான் கொஸ்டின் கேட்க போறேன். நான் அதுக்கு தான் அந்த பக்கம் திரும்பிட்டேன். வாழ்க்கையில நான் இன்னைக்கு புக் எடுத்துட்டு வரல, பட் இருந்தாலும் நான் கேட்கிற புக்கு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, சரிங்களா? வாட் யுவர் டாக்டர் டஸ் நாட் நோ அபவுட் நியூட்ரிஷனல் மெடிசன், எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ரேஸ் ஸ்டாண்ட். கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? இல்ல. ஆப்டிமல் ஹெல்த் ஜான்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஹச் ஃபேக்டர் இல்ல. டெலமரைஸ்னு ஒரு புக் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அப்ப வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் எந்த டாக்டர் நல்ல டாக்டர்னா நம்ம டாக்டர் தான் நல்ல டாக்டர். உங்க உடம்பு என்ன சொல்றதே கேட்கணும். ஃபர்ஸ்ட் இந்த உடம்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டுங்களா? 5 விரல மடங்கினாதான் ஒண்ணு சேருது, நீட்டா இருந்தா ஒண்ணு சேராது. அதனால நிறைய புக்கு கத்துக்கணும், நியூட்ரிஷன் நாலேஜ் எடுத்துக்கணும், சரிங்களா? ரைட். இது வந்து மேக்ரோ நியூட்ரியன். நெக்ஸ்ட் மைக்ரோ நியூட்ரியன். இந்த ரெண்டும் கரெக்டா இருந்தாதான் உடம்புல ஒரு செல்லு கரெக்டா வேலை செய்யும். நமக்கு தெரிஞ்ச ஆள் அங்க 2-3 பேர் வந்துருக்குறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுதா? எல்லாருக்கும் ஸ்கிரீன் வந்துச்சாமா? சொல்லுங்க. ஓகே, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? அப்படியே அந்த அப்படியே இருமா, நானே தள்ளிக்கிறேன். கண்ணுக்கு எந்த விட்டமின் நல்லது? கண்ணுக்கு அதான் எது எதுல இருக்குது? கேரட், வெரி குட். வேற அடுத்தது விட்டமின் சி எது எதுல இருக்கு? எது எது? நெல்லிக்காய். நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்டா வேலை செய்யுமா, இல்ல கடலை இருக்கிற மாத்திரை வாங்கி சாப்பிட்டா வேலை செய்யுமா? பைட்டோ நியூட்ரியன்ஸ், இந்த வார்த்தையை நாம வச்சுக்கோங்க. தாவரங்கள்ல இருந்து எடுக்கின்ற உயிர் சத்து தான் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகும், புரியுதுங்களா? அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம அடுத்த ட்ரைனர் வராரு, சரிங்களா? ஓகே, ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டேமா? ரைட். பாருங்க, விட்டமின் அண்ட் மினரல்ஸ். 13 விட்டமின்ஸ், 11 மினரல்ஸ். 24 நீங்க டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ் படி சாப்பிட்டுருக்கணும். ஃபர்ஸ்ட் விட்டமின் ஏ, சி, டி, இ, கே, B1, B2, B6, B12, நயாசின், போலிக் ஆசிட், பயோட்டின், பேந்ததனிக் ஆசிட். சார் இந்த டெக்னிக்கல் நேம், கெமிக்கல் நேம்லாம் கேள்விப்படல சார். டெய்லி இவ்வளோ இன்கிரீடியன்ட் உள்ள இருக்கணும், டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ் படி.
அடுத்தது கால்சியம் மினரல்ஸ்ல கால்சியம், அயன், பாஸ்பரஸ், அயோடின், மேக்னீசியம், சிங்க், செலினியம், காப்பர், மேக்னீஸ், குரோமியம், மாலிபட்டினம். கெமிக்கல் பேர்லாம் எப்படிதான் நாம வச்சுக்கிறது? என்ன கருணாகரன் சார், கரெக்டுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகணும். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. விட்டமின்ஸ்னா என்ன, மினரல்ஸ்னா என்னன்னு பாருங்க. நம்மளுடைய விஷன் ஹெல்த்துக்கு, இம்யூன் சிஸ்டம், ஸ்கின் ஹெல்த்துக்கு, நர்வ் ஹெல்த், போன் ஹெல்த், ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாத்துக்கும் விட்டமின் வேணும். நெக்ஸ்ட் மினரல்ஸ். DNA synthesis, regulation of heartbeat, formation of bone, oxygen transport, regulate body fluid, இது அத்தனைக்கு மினரல்ஸ் வேணும். நெக்ஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்க. ஐ ஹெல்த்துக்கு விட்டமின் ஏ வேணும், போன் ஹெல்த்துக்கு விட்டமின் டி, சி, மெக்னீசியம், கால்சியம் வேணும். ஸ்கின் ஹெல்த்துக்கு முதல்ல இ விட்டமின் வேணும். பாடி ஸ்ட்ராங்கா இம்யூனிட்டி வேணும்னாக்கா விட்டமின் சி, ஜிங்க், செலினியம் வேணும். நர்வ் ஹெல்த்துக்கு என்ன வேணும்? விட்டமின் B1, B2, B12, B6 அண்ட் விட்டமின் B6. ஹெல்த்தி ஹேருக்கு பயோட்டின் அப்படின்ற ஒரு இன்கிரிடியன்ட் வேணும். அடுத்தது ரெட் பிளட் செல்ஸ் நல்லா இருக்கணும்னாக்கா அயன், காப்பர், டைட்ரி, ஃபோலேட். பேன்க்ரியாட் ஹெல்த் வேணும்னா குரோமியம் இருக்கணும். கனெக்டிவ் டிஷ்யூ ஹெல்த் மேக்னீஸ். தைராய்டு ஹெல்த் அயோடின். எனர்ஜி விட்டமின் B3, B5, பாஸ்பரஸ், டைட்ரி, ஃபோலேட். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாலிபட்டினம். அடுத்தது இதுல நிறைய இருக்கு, அதுல நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால கொஞ்சமா ஒரு 5 மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. விட்டமின் ஏ, சி எல்லாருக்கும் தெரியும். விட்டமின் கே மட்டும் சொல்லியிருக்கேன். மெண்டைன், ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹெல்ப்ஸ் in the prevention of internal bleeding and hemorrhages, helps in heal braces, plays a heart vitality and longevity, essential for the normal function of the liver. Which food contain it? Green leafy vegetables, sunflower oil, dark molasses, yogurt and oats. நிறைய green vegetables சாப்பிட்டாதான் விட்டமின் கே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோலிக் ஆசிட் யாருக்குங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? லேடிஸ்க்கு, பிரெக்னென்ட் உமனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், necessary for good brain function, essential for emotional health, improves lactation, helps prevent anemia, essential for the formation of blood cells, promote healthy skin, necessary of cell division in the body, helps in metabolism of protein, important for the production of the nucleic acids RNA and DNA, helps in intestine. Ingredient, green leafy vegetables, milk, dairy products, salmon whole grains எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்பினாச். நெக்ஸ்ட்மா ஃபோலிக் ஆசிட். அடுத்தது பயோட்டின். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட் பயோட்டின். ஃப்ரம் பி காம்ப்ளெக்ஸ், RDA recommended allowance பாத்தீங்கன்னாக்கா formation of nucleic acid, helps in liver produce lipids and promote the conversion of food and energy, helps prevent exhaustion, muscle pain, utilization of protein, folic acid, pantothenic acid and vitamin B12, helps in metabolism, helps prevent baldness. தலை வந்து நல்லா முடி வளர்றதுக்கு இதுதான் பயோட்டின் தான் ஹெல்ப் பண்ணும். legumes, whole grains, lentils, bean, sprout, egg yolk இதெல்லாமே வந்து தேவையான ஃபுட் பயோட்டினுக்கு. அடுத்தது ஓகே வாங்க. அயோடின். இந்த அயோடின்ற மினரல் எதுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் தெரியுங்களா? தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட் நல்லா இருக்கும்னாக்கா இதுல ஒரு இன்கிரிடியன்ட் இருக்கிறது அயோடின். This gland controls the body's metabolism and gives the body its energy. When this gland does not function properly, it can cause obesity or loss of weight.
இந்த கிளாண்ட் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆனாதான் ஸ்லிம் அண்ட் ஸ்மார்ட்டா இருக்க முடியும். அது ஒழுங்கா ஃபங்க்ஷன்லாம் ஒபிசிட்டி வந்துரும்ன்றாங்க. Iodine plays a role in the development of hair, fingernails, and skin and teeth. Iodine is mainly found in thyroid glands and is indispensable element for body metabolism. Without it, a person gains weight and is fatigue. On the other hand, which is a hyperthyroid, a person loses sight and hyperactive. Selfish marine sediments, iodized salt. Next. Vitamins, minerals. Magnesium. இந்த கால்சியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும். ரெண்டும் சேர்ந்தாதான் ஃபங்க்ஷன் ஆகும். தனித்தனியா இருந்தா ஃபங்க்ஷன் ஆகாது. எத்தனை பேருக்கு தெரியும்? கரெக்டுங்களா? அதனால மெக்னீசியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் ஃபார் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். Magnesium is indispensable as a supplement of metabolism of calcium and vitamin C as well as phosphorus, sodium and potassium. It is essential for proper nerve and muscle function, effectively help against stress and depression. Combined with the calcium, it is effective as a natural tranquilizer. Magnesium is vital in the metabolic process to convert blood sugar into energy and helps prevent heart attack. Heart attack வராம இருக்கிறதுக்கும் மெக்னீசியம் வேணும், புரிஞ்சுக்கோங்க. Food sources containing calcium: alfalfa, apples, figs, limes, yellow corn, almonds, garlic, wheat rice, pulp. அடுத்தது மாலிப்பட்டினம். அடுத்த ஸ்லைடு முடிஞ்சது. முன்னாடி வந்துருங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் புரோட்டீன் இங்க வர போட்டேன்னா மாலிப்பட்டினம். Molybdenum is important for metabolism of some nutrient, helps combat anemia. Anemia வராம தடுக்கும். Green leafy vegetables, grains and legumes. அடுத்தது again ஒரு recap benefits of protein. Protein போட்டு நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா can help weight management, muscle growth, bone health and more. Weight management, protein can help you feel full, which can lead to smaller portion and fewer snacks. Protein can help maintain muscle mass while losing weight. Muscle growth, protein is a building block for muscle. Next. Brahmanian. Protein powder can help you build muscle mass and strength. Muscle loss that comes with aging. Bone health, protein health, collagen, which is a major component of bone. Protein supplements can help support bone health, especially when combined with calcium and vitamin D. Immune system, protein powder can help boost immunity. Brown rice protein powder contains vitamins and minerals that support the immune system. Next. Next. அடுத்து முடிஞ்சு அவ்வளவுதான் லாஸ்ட். தேங்க்யூ கோல்லியா. டன். ஓகே, வேலை வந்துருக்கும். ஓகே, புரோட்டீனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, மல்டிவிட்டமின் மினரல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய கொஸ்டின் ஆன்சர் ரெடியா இருக்கு. என்னமா சரண்யா வெயிட்டிங் ஆப்ஷனு பேசினீங்கன்னா அவ்வளவுதான், என் காது ஒரு வழி ஆயிடும். உன பேசி யோகா சொல்றேன் நான். ரெடியா இருங்க. சரி, ஓவராலா எத்தனை பேர் பிரைன் ஜான்சனை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜிங்ஜிங்வாலா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ப்ரிவென்டிவ் இஸ் பெட்டர் தென் கியூர். கரெக்டுங்களா? இது அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணுமா? உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. பிரைன் ஜான்சன் அவரை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்றேன். எங்கம்மா காரணிக்கா? பிரைன் ஜான்சன் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க?
நான் பேசுறது இங்க மட்டும் தான் கேக்குதான் கேட்கல. Brian Johnson, a multi-millionaire entrepreneur, has claimed that his organs have different ages, including an 18-year-old liver, a 37-year-old heart, and a 64-year-old ear. Johnson has been involved in anti-aging experiment and has claimed to reverse his biological age. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. இவரு 45 வயசு ஆனா கூட அவர் எல்லாமே 18 வயசு மேல ஃபங்க்ஷன் ஆகுதான். அவர் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சப்ளிமெண்ட் சாப்பிடுறாரு. அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுனால ஹி பிகம் யங். நிறைய பேரை பாத்தீங்கன்னாக்கா உள்ள என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணணும். எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட், ஸ்லீப் சைக்கிள் இஸ் மஸ்ட். தேர்ட் வந்து நீங்க நியூட்ரிஷன்ல முதல்ல கொண்டு வந்தாதான் உடம்பு ரன் ஆகும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கோல்டு, லேண்டு, வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே என்ன பொறுத்த அளவுக்கு தேவைப்பட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு போனை நம்ம மாத்துறோம், 20,000 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு 3 வருஷத்தோட மாத்துறோம். நம்ம உடம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ட் கரெக்டா கொடுத்தாதான் வேலை செய்யும். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? கரெக்டுங்களா? இன்னில இருந்து கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் ஃபோக்கஸ்டா இருங்க, நியூட்ரிஷன் ஃபோக்கஸ்டா இருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐயா வருவாரு, அவர் உங்களோட பேசுவாரு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், ஷேரிங் ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்றேன். ஐயா வந்து நிறைய புக் எடுத்து வச்சிருக்காரு உங்களை காட்டுறதுக்காக. நம்ம வந்துட்டாரா? அதான் ஒரு 5 நிமிஷம் முடிச்சேன். 11:30 பிரேக் கொடுத்து கூப்பிட்டுலாம். 11:30 வர சொல்லிடலாம். 11:30 கரெக்டா வர சொல்லிட்டேன். 8 நிமிஷம் இருக்கு. ரைட். பாருங்க, ஒரு நோய் வந்தா அதை சரி பண்ணணும் அப்படின்னாக்கா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேணும் கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க. ஆஃப்லைனை பார்த்துட்டு உங்ககிட்ட வரேன். நோய் வராம இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்க. ப்ரிவென்டிவ் இஸ் பெட்டர் தென் ஹெல்த். ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா எதெல்லாம் கொடுத்தா அந்த நோயை சரி பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ண வைங்க. நான் வரேன். ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னாக்கா முதல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தான் உள்ள கொடுக்கணும். விட்டமின் சி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், இது மூணும் கொடுத்தாதான் அந்த செல்லு வந்து டீஜெனரேஷன் ஆகாது. அந்த செல்லு நல்லா இருந்தாதான் நீங்க மத்தது எது சாப்பிட்டாலும் இந்த உடம்பு வேலை செய்யும். எனக்குலாம் நான் ஸ்கின் டிசீஸ் எனக்கு வந்துச்சு, எனக்கு ஸ்கின்னை சரி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு 3rd கோவிட் வந்தது, அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சப்ளிமெண்ட்லாம் சாப்பிட்டு தான் நம்ம ரெக்கவர் ஆனோம். ஸோ சப்ளிமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீட் ஃபார் அவர் நார்மல் ரொட்டீன் லைஃப். கரெக்டுங்களா? அதனால மற்ற விஷயங்கள் நம்ம வந்து கோவிந்தராஜ் ஐயா பேசுவாரு. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சார்ட்ல போடுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். புரோட்டீனை பத்தி சொல்லிட்டேன், மல்டி விட்டமின் பத்தி சொல்லிட்டேன், ஆன்டி ஆக்சிடென்ட் பத்தி சொல்லிட்டேன், பி விட்டமின். பி விட்டமின் இருந்தால் தான் அப்சர்ப்ஷன் ஆகும். மற்றபடி டீடைல்ஸ் எல்லாமே டாக்டர் கோவிந்தராஜன் சார் உங்களுக்கு கொடுப்பாரு. 5 minutes ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் வருவார். பக்கா. பாருங்க, நிறைய பேர் வந்து 10ல் 8 பேர் வந்து புரோட்டீன் டிஃபிஷியன்சில இருக்காங்க, 10ல் 7 பேர் வந்து விட்டமின் மினரல் டிஃபிஷியன்சியா இருக்காங்க, 10ல் 6 பேர் என்னாச்சு டயபெட்டிக்கா இருக்காங்க. அதான் உண்மை. ஸோ நம்ம அதுல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், நியூட்ரிஷன் சாப்பிடணும், நல்ல டைம் தூக்கணும், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடா இருக்கணும். அடுத்தது கொரோனா நியூட்ரிஷன், கொரோனாலஜி கேள்விப்பட்டீங்களா? கரெக்டான டைம்ல சாப்பிடணும். சிர்காடியன் ரிதம்,
அக்குபஞ்சர்லாம் ஆர்கான் கிளாக் தேரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஹெல்த் உங்க கையில. சரிங்களா? டவுட் எதாவது இருந்ததுன்னா போடுங்க, நான் மாஸ்டர் வர சொல்றேன்.